கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 43 அதிகாரம் 15 வசனம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். இந்த வசனத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவதாக எழுதப்பட்டுள்ளது. 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும். இஸ்ரவேலின் சிருஷ்டிகர், அவர் நம்மை சிருஷ்டித்தவர். நம்முடைய ஆண்டவர் படைப்பாளர், நம்மை அவர்தான் உண்டாக்கினார். தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டது. ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். முதல் மனிதனாகிய ஆதாமை அவர்தான் உண்டாக்கினார். இப்பொழுதும் பிறக்கிற ஒவ்வொரு கருவையும் அவர்தான் பிறக்க பண்ணுகிறார். அவர்தான் படைப்பாளர், அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் நம்மை உண்டாக்கினார். இரண்டாவதாக, உங்கள் ராஜாவுமானவர். நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆளும் பொழுது கீழே இருக்கிற மக்கள் அந்த ஆளுகையின் கீழ் இருப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு ராஜா நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறார். முதலாவதாக அவர் நம்மை படைத்தார். இரண்டாவதாக அவர் நம்மை ஆளுகிறார் ராஜாவாக. மூன்றாவதாக, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தமாய் எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவர் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் தந்து பரலோக ராஜ்யம் வரை நம்மை நடத்துவார். பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்வார். நித்திய காலமாய் நாம் பரலோக ராஜ்யத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.